சிவனை கடவுளா யாருமே பாக்குறது இல்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சிவபக்தியில இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பாக்குறதே இல்லை. அவர் தான் எல்லாமே. ஏன்னா நான் தானே அவரை நான் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அதனாலதான் என் தாயாக, தந்தையாக, நண்பனாக, காதலியாக, காதலராக, இது மாதிரி பல வடிவங்கள் அவருக்கு கொடுத்து வழிபடுகிறார்கள் சிவபெருமானை. அதுல நீங்க எப்படி வழிபடுறீங்க? எந்த இடத்திலும் பயம் கொள்ளக்கூடாது. எந்த சோதனை வந்தாலும், ஏப்பா எனக்கா அந்த சோதனை வந்துச்சு, ஏப்பா நீ வேற, எனக்குள்ள இருக்கவனுக்கு வந்த சோதனைப்பா, அதை அவரு பாத்துக்குவாரு, நான் ஏப்பா கவலைப்படணும், நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. யாரு என்ன சொன்னா என்ன, எனக்கு எம்பெருமான் பெரியவர். அவரை விட யாரும் எனக்கு பெரியவராதுன்னு தெரியல. மற்றவங்களை யாரும் என்னால கண்ணால பார்க்க கூட முடியல. அப்படிங்கறத உண்மையான சிவபக்தி அந்த இடத்துல. யார் சொன்னா எனக்கு என்னப்பா, போங்கப்பா போங்கப்பா, இன்னைக்கு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த மனசு, அந்த குழந்தை மனசு, அதுதான் சிவபெருமான். நல்லா தெரிஞ்சுக்கணும்.